அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கஞ்சி வத்தல் வீட்லயே எப்படி ரெடி பண்றது, ஒரு வருஷத்துக்கு தேவையான கஞ்சி வத்தலை எந்த அளவுக்கு ரெடி பண்ணி எப்படி ஸ்டோர் பண்றது தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். கஞ்சி வத்தல்னால நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது முதல்ல எக்ஸிபிஷன் தான். எக்ஸிபிஷன்ல தான் அந்த மெகா சைஸ் கஞ்சி வத்தல் விற்பாங்க. அதை பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணும். அது சாப்பிடாம எக்ஸிபிஷன் பார்த்துட்டு வந்த திருப்தியே யாருக்குமே இருக்காது. ஸோ அதே மாதிரி அதை விட செம்ம டேஸ்டான கஞ்சி வத்தல் வீட்லேயே எப்படி செய்யறது அப்படின்னா நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பெரும்பாலும் அம்மாக்கள் வேற வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு வருஷம் இது மாதிரியான கஞ்சி வத்தலை செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க. அதே மாதிரியான கஞ்சி வத்தல் நம்ம வீட்லயே எப்படி செய்யுதுன்னு அருமையாக பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வத்தல் செய்யறதுக்கு முதல்ல, அதாவது காலையில் செய்ய போகிறோம் அப்படின்னா நைட்டே ஒரு 200 கிராம் ஜவ்வரிசியை ஊற வச்சிடணும். நல்லா அலசிட்டு ஊற வச்சிடுங்க, தண்ணி ஊற்றி முங்குற அளவுக்கு. மறுநாள் காலையில் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம ஒரு 5 லிட்டர் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். இந்த 5 லிட்டர் தண்ணின்றது நம்ம 1 கிலோ அரிசி மாவு 200 கிராம் ஜவ்வரிசி போட்டு நம்ம கஞ்சி வத்தல் செய்ய போகிறோம். அதுக்காக தான் இப்போ 5 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். இந்த 5 லிட்டர் தண்ணி இல்லாமல் அடிஷ்னலாக நம்மளுக்கு ஒரு 2லேருந்து 3 லிட்டர் சுடு தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோம். இப்போ இந்த தண்ணி கொதிக்கிற நேரத்தில் 1 கிலோ அரிசி மாவு தனியாக எடுத்துக்கின்னு அதில் நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ 1 கிலோ அரிசி மாவு 200 கிராம் ஜவ்வரிசி. இந்த அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, 1 கிலோ அரிசியை அலசி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சு, ஸோ ஒரு 15 பச்சை மிளகாவை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. அந்த தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பச்சை மிளகா, அதை முதல்ல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம் சைஸு கட்டி பெருங்காயம் சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயம் வாசனை சூப்பராக இருக்கும். அப்புறம் ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த ஜவ்வரிசியை இதோட சேர்த்துட்டு இந்த வத்தலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்ல ஒரு கிண்டிட்டு மூடி வச்சுக்குவோம். ஒரு கொதி வரணும். இப்போ பாருங்க, நல்லா கொதிக்குது. இந்த கொதிக்கிற நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல அரிசி மாவு, அந்த அரிசி மாவை இதோட சேர்த்துக்கணும். இது குவான்டிட்டி அதிகம்ன்றதுனால ஒருத்தர் மெதுவாக ஊற்றணும், இன்னொருத்தர் கிண்டிக்கினே இருக்கணும். ஏன்னா கட்டியாக ஆயிடுச்சுன்னா அது கரையிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஊற்றும் போதே நல்லா கிண்டிக்கினே இருக்கணும். இப்போ நீங்கள் கிண்ட ஆரம்பிவீங்களே, இது இறக்குற வரைக்கும், அதாவது 20 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. இந்த 20 நிமிஷமும் ஒருத்தர் நல்லா கிண்டிக்கினே இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக வேக இந்த கரைசல் இந்த கஞ்சி திக்னஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ திக்னஸ் கொஞ்சம் அதிகமாகச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இதில் நம்ம 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணி தனியாக வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டணும். ரொம்ப திக்காகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுனாலும் இந்த வத்தல் நிறைய எண்ணெய் குடிக்கும். ரொம்ப திக்காக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் வருது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 வெந்துட்டுருக்கோம். நல்லா நீங்கள் அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கினே இருக்கணும். நடுவில் தண்ணியும் சேர்த்துக்கணும். இது நல்லா வெந்துடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மேலே ஒரு லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த லேயர் ஃபார்ம் ஆகிட்டாலே வெந்துடுச்சு போதும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். கரெக்டாக இந்த அரிசி மாவு வேகிறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகுது பாருங்கள், அவ்வளோதான் வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் லேசாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருக்குங்க.
கிண்டி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ அந்த தண்ணி பதமும் எப்படி இருக்கு, கஞ்சியோட பதம் நம்ம வத்தல் ஊற்றுற அளவுக்கு பதம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இதை இறக்கிடும். ஸோ வத்தல் செய்யறதுக்கான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி ஊற்றுறது, இந்த ஊற்றுற இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு 8 மணி நேரம் நல்ல ஷார்ப்பான வெயில் வர இடமா இருக்கணும். ஸோ மொட்டை மாடி தான் ஒரு சிறப்பான இடமா இருக்கும். அந்த மொட்டை மாடியில் இது மாதிரி ஒரு பாய் இல்லைன்னா ஒரு நல்ல கனமான ஒரு துணி போட்டுங்க. அது மேலே இது மாதிரி ஒரு வெள்ளை கலர் வேஷ்டி, அப்படி இல்லைன்னா பழைய புடவை கூட யூஸ் பண்ணலாம். முக்கியமான விஷயம், சாயம் வந்து வத்தலில் ஒட்டக்கூடாது. அதுக்காக தான் வெள்ளை கலர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வத்தல் ஊற்றுறதுக்கு ஒரு 2 சின்ன பாத்திரம், ஏன்னா பெரிய பாத்திரத்தை வச்சு நம்ம ஊற்ற முடியாது. ஒரு 4-5 கரண்டி, கொஞ்சம் தண்ணி எல்லாமே ரெடியாக வச்சுன்னு நீங்கள் ஊற்ற ஆரம்பிச்சிங்கன்னா ஒரே அட்டம்ப்டில் ஊற்றி முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு அரை கைப்பிடி 2 ஸ்பூனு ஜீரகமும், நுணுக்குன மிளகுத்தூள் அதுவும் 2 ஸ்பூனு. நுணுக்குனது மிளகு பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது, நுணுக்குனது ஒன்றும் பாதியமாக நுணுக்கிருக்கணும். அந்த மிளகு ஜீரகத்தை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இந்த மிளகு ஜீரகம் வத்தல் வறுத்துட்டு சாப்பிடும் போது நடுவில் வரும்ல, அது டேஸ்ட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சின்ன 2 பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த சின்ன கரண்டியில் இதே மாதிரி ஊற்றிட்டு மேலே லேசாக ஒரு ப்ரெஸ், அப்படி இதே மாதிரி பாருங்கள். பதம்லாம் கூட நல்லா கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்போது திக்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் காஞ்சிட்டு அதை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா தெகிலாக நல்லா நைஸாக மெலீஸாக இருக்கும் அந்த வத்தல். ஒருத்தர் பண்ணுறதெல்லாம் கஷ்டம், 2 பேர் 3 பேர் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம். வெயில் வரத்துக்கு முன்னாடியே பண்ணிடணும். வெயிலில் போய் உட்காந்துன்னு வத்தல் ஊற்றின்னு இருக்கக்கூடாது. பொதுவாக சென்னையிலலாம் நிறைய பேர் வீட்டில் இந்த நிறைய கொடுத்துன்னு இருப்பாங்களா, எல்லாரும் சேர்ந்து ஊற்றுவாங்க, அப்புறம் எல்லாரும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஒரு 10 பேர் செஞ்சால் ஒரு ஜாலியாகவும் இருக்கும் இந்த வேலை. ஸோ இது மாதிரி நல்லா ஊற்றி ரெடி பண்ணிட்டோம்னா, அதை பாருங்கள் ஃபுல்லாகவே ஊற்றிட்டோம். முக்கியமாக இதெல்லாம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு கருப்பு கவரை தொங்க விடுறது ரொம்ப அவசியம் மொட்டை மாடியில். அப்படி இல்லைன்னா இந்த காக்கா கிளிங்கெலாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும். இப்போ பாருங்கள், சாயங்காலம் நாங்கள் 4 மணிக்கு பார்க்குறோம், நல்லாவே காஞ்சிடுச்சு. இன்றைக்கி நல்ல வெயில், 102 டிகிரி வெயில், நல்லாவே மொரன்னு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து எடுத்துகிட்டு போகிறோம். இப்போது தனித்தனியாக இதை உரிக்கணும் இல்லையா, இப்போ இதை மடித்து தனியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மடிக்கும் போதே முறகன்னு சவுண்டு கேட்க மாதிரி. இப்போ இதை நம்ம எடுத்துன்னு போயிட்டு நல்லா மடித்து திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டு, அதாவது வத்தல் ஊற்றினதுக்கு பின் சைடில் நல்லா தண்ணி தெளிச்சிக்கணும். அப்படியே உரிச்சிங்கன்னா வராது, நல்லா தண்ணி தெளிச்சிக்கணும். ஓரளவுக்கு ஈரமாக்கிடுங்க. இப்போ பிரித்து ஒவ்வொன்றா எடுத்தோம் அப்படின்னா அழகாக லேயராக வரும். முதல்ல 1, 2 கொஞ்சம் கஷ்டமாகும், அதுக்கப்புறம் கை பழகிடும். இப்போ பாருங்கள், ஈஸியாக அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு வருது பாருங்கள். ஸோ இதை ஈரம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான வேலை. இதே மாதிரி எல்லா வத்தலையும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கணும். இப்போ வந்து இந்த வத்தல் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும். இதை என்ன பண்ணோன்னா, திரும்ப மறுநாள் காலையில் இதே பாயில் அழகாக எல்லாத்தையும் நல்லா தனித்தனியாக பிரித்து போட்டு ஒரு நாள் காய வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு அருமையான
இந்த ஜவ்வரிசி அரிசி மாவு கஞ்சி வத்தல் ரெடி. இது வந்து 1 வருஷத்துக்கு எதுவும் 2 வருஷம் கூட அப்படியே இருக்கும், எதுவும் கெட்டே போகாது. இதை எடுத்து அப்படியே எண்ணெய் சூடு பண்ணி அப்படியே வறுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, சும்மா அப்படியே வறுத்து அப்படியே சாப்பிடலாம். எவ்வளோ வேணா சாப்பிட்டுன்னே இருப்பாங்க. குடுக்க சாப்பிட்டு வேணானே யாரும் சொல்ல மாட்டாங்க. வெறும் பதார்த்தமே இல்லை, எதுவுமே சைட் டிஷ் இல்லை. இந்த வத்தல் வறுத்துக்குன்னு ஒரு தயிர் ஊற்றிட்டு ஒரு ரசம் வச்சுட்டு இல்லை சாம்பார் கூட வச்சுன்னு சாப்பிட்டோம்னா உங்களுக்கு சைட் டிஷ் இல்லை அப்படின்ற ஒரு நினைப்பே உங்களுக்கு இருக்காது. இந்த அருமையான கஞ்சி வத்தல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பை.